அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வானிலை அமைப்பு 3/10/2024 காலை 9 மணியில் வரும் வானிலை அமைப்பு. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கே நம்ம அறிவித்தது போல தாங்க, அந்த மாலத்தீவு அருகே நீடித்திருந்த காற்று சுழற்சி பார்த்திங்கன்னா தற்பொழுது அரபிக்கடல், அதாவது கேரளாவை ஒட்டிய பகுதி, அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு புறமாக நீடித்து வருகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வங்கக்கடல் பகுதி, அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதி, மேற்கு வங்கத்தின் கரையோரம் பார்த்திங்கன்னா ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரபிக்கடல் நிகழ்வானது வந்து ஒரு கட்டுப்பாட்டாளராக அமைந்து தெற்கு காற்றை தமிழகத்தின் ஊடுருவ செய்து, அதன் பிறகு பார்த்திங்கன்னா வடமேற்கு காற்று, அதாவது வெப்ப நீராவியை ஏற்படுத்தக்கூடிய அந்த வெப்ப காற்றை உள்ளே வந்து தமிழகத்தின் ஊடாக, அதாவது வட உள் மாவட்டங்களில் குவியச் செய்து கிழக்கு காற்றான வருகை சந்திப்பின் காரணமாக மாலை இரவு இடிமழை உருவாகி நாம் பெய்யும்னு அறிவித்திருந்தோம். அதன்படியே பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களில் நேற்றைக்கு நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு பெய்ந்தது. இதே தான் திரும்பவும் இன்றைக்கும் அதே ஒரு சூழல் தான் ஏற்படும். நேற்றைய பரப்பை விட இன்று கூடியிருக்கும். இருவேறு காற்றின் இணைவு சந்திப்பின் காரணமாக கனமழை முதல் தீவிர கனமழை கூட இருக்கக்கூடிய ஒரு இரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5 தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களில் மற்றும் மத்திய உள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு வந்து தெரிகிறதுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா டெல்டாவிற்கு வடக்கு புறம் மழை எதிர்பார்க்கலாம் 3, 4, 5 அப்படின்ற மாதிரி. டெல்டா கடலோரங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்ய பகுதி, இந்த சிவகங்கை, ராமநாதபுரம் அந்த ஒரு பகுதிகள் பார்த்திங்கன்னா 6, 7, 8 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தென் மாவட்டங்களும் உட்பட டெல்டா பகுதிகளுக்கு ஒரு சிறப்பான மழைப்பொழிவு பகுதி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன இடிமழை ஆங்காங்கே இருந்து கொண்டு தான் இருக்கும். மீண்டும் அறிவிக்கிறேன், வட உள் மாவட்டங்கள் சென்னை வரை எட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற இடிமழை. நன்றி, வணக்கம்.